வீட்டுக்கு வந்துட்டா மீனை கொடுத்துட்டு வரேன். என்னப்பா இது மீனா? ஆமாண்டா, இன்னைக்கு மீன் குழம்பு தான். பா நான் வேலை சொல்றாங்க தெரியுமா இந்த மீனவர் இதை? அப்படி சொல்லாதப்பா. இந்த மீனை புடிச்சுன்னு வர மீனவர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? நீ இனிமே அவங்க கூடயே போய் மீன் புடிச்சுன்னு வர மாதிரி பேசுற. என்ன காலைல போய் போட்ல போறாங்க, வலையை போடுறாங்க, மீனை புடிச்சுன்னு வந்துடுறாங்க. மீனவர் படுற கஷ்டத்தை தெரியாம ரொம்ப ஈஸியா பேசுற. என்னதான் தெரியும் அவங்கள பத்தி? கடல் அலைகளை இருந்து போராடி உலகத்துக்கே உணவளிக்கும் மீனவருக்கு பின்னாடி சொல்ல முடியாத துயரம் இருக்கு. அவங்க படுற கஷ்டம் அவ்வளவு ஈஸி இல்லப்பா. விவசாயத்தை போலவே மீன்பிடி தொழிலும் ஒரு சூதாட்டம் போன்றது. சில நாட்டுல வருமானம் வரும், இல்லனா வராது. சில நாள்ல டீசல் காசு கூட வராது. மீனுக்கு இவ்வளவு விலை கேக்குறாங்க, சொன்னதுக்கா நீ எனக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்க? விளக்கம் இல்லப்பா, சில நாட்டுல அவங்க உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. என்னடா சொல்ற? நம்ம சாப்பிடுற ஒரு மீனும் பிடிக்க மீனவர் அண்ணன் நைட்டு ஃபுல்லா தூங்காம கடலுக்கு போவாரு. அவரு பிள்ளைங்களை கூட பார்க்க மாட்டாரு. அவரோட பிள்ளைங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கல்ல? ஆமாப்பா, அவரு திரும்பி வருவார்னு காத்துன்னு இருக்க பிள்ளைங்களுக்கு தான் வழி தெரியும். கடலுக்கு போறவங்க திரும்பி வந்துதானே ஆகணும். உயிரை பணைய வச்சு மீன் பிடிக்க போறவங்களுக்கு அங்கதான் பிரச்சனையா இருக்கு. அங்க என்னடா பிரச்சனை இருக்கு? தமிழ்நாட்டு மீனவர்கள் பாக் ஜலசந்தி பகுதியில் மீன் பிடிக்கும் போது எல்லை தாண்டி மீன் பிடிச்சதா இலங்கை கவர்மெண்ட் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையாடா? இந்த பிரச்சனை 1974 to 76 ஆரம்பிச்சது. அப்படியாடா? அப்புறம் 74க்கு முன்னாடி இந்தியா இலங்கை மீனவர்கள் பாக் ஜலசந்தில தான் எந்த தடையும் இல்லாத மீன் பிடிச்சாங்க. சரி, அப்புறம் என்ன ஆச்சுடா? அதுக்குள்ள ரெண்டு நாட்டுக்குள்ள பிரச்சனை இருந்ததே தான் இருந்ததா? 1974ல கச்சத்தீவு ஒப்பந்தம், 1976ல மாரிடைம் ஒப்பந்தம், நிறைய ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. சரி, நல்ல விஷயம் தானே, மீனவருக்கு நல்லது தானே. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. கச்சத்தீவு ஒப்பந்தத்தை மாரிடைம் ஒப்பந்தம் மூலமாக மீனவர் ரைட்ஸ பறிச்சிட்டாங்க. அதனால மீனவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனையா நடந்துக்குது. அது மட்டும் இல்லப்பா, கடல் ரொம்ப கொடுமையானதுப்பா. பெரிய அலை அடிக்கும், பலமான காற்று வீசும், அதுல படகெல்லாம் கவ்விடும். சில நாட்டுல வலை போட்டாலும் மீன் கிடைக்காது. ஒண்ணுமே இல்லாம வீட்டுக்கு வருவாங்க, ஆனாலும் மறுநாள் கடலுக்கு போவாங்க. வெறும் 100 ரூபாய் மீனுக்கு அவங்க கிட்ட இவ்வளோ பேரம் பேசுறேன்டா. ஆனா அவங்களுக்கு பின்னால இவ்வளோ பெரிய பிரச்சனை நான் இப்பதான்டா தெரிஞ்சுக்கினேன்.